சார், நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்க இருந்த ஸ்ரீகாந்த்ங்கிற என்னோட பாஸோட ஆக்சிடென்ட் கேஸ எடுத்து நடத்தணும்னு நினைக்கிறேன் சார். அது சம்பந்தமா இந்த கேஸை ரீஓபன் பண்றதுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். இந்த ஆக்சிடென்ட பத்தி யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா முதல்ல நீங்க எனக்கு தான் தகவல் சொல்லணும். மேடம், என்ன திடீர்னு? ஆரம்பத்துல இருந்தே அந்த கேஸ திரும்ப நடத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப என்னோட குடும்ப சூழ்நிலை என்னால சரியா இன்வால்வ் ஆக முடியல. கண்டிப்பா அவர் சாவுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு சார். யாரோ இத பர்பஸா தான் பண்ணிருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும். ப்ளீஸ் இந்த கேஸை ரீஓபன் பண்ணுங்க சார். ஏற்கனவே ஏகப்பட்ட பெண்டிங் கேஸ் இருக்கு சார். இது பழைய கேஸ் சார். இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். இது க்ளோஸ் பண்ண விஷயம் சார். இந்த ஃபைல்லாம் எங்க இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியல சார். இத மறுபடியும் எடுத்து தூசு தட்டி புதுசா ப்ராசஸ் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். அது போக அதை எடுத்தா ப்ராப்பரா முடிக்கணும் சார். மறுபடியும் அந்த கேஸை பெண்டிங் வச்சுட்டா மேலிடத்துல இருந்து எங்களுக்கு ப்ரெஷர் வரும் சார். அப்புறம் பாத்துக்கலாம் சார், நீங்க கிளம்புங்க. ஓ, இப்போ நீங்கள் கேஸை எடுத்துக்க மாட்டீங்களா, இல்லை கேஸை எடுத்துக்க கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? சாச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். வேறு எப்படி சார்? சார், ஒரு மனுஷன் இறந்துருக்கிறாரு, ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நியூஸ் எல்லாருக்குமே வந்திருக்கு. கேஸில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்கிறோம். அது சொல்லியும் நீங்கள் எடுக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் புரியலையே. இல்லை, நான் ஒன்று பண்ணுறேன். நான் வேணா எங்கள் அப்பாட்ட சொல்லட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் சார். இல்லை, வேண்டாம். நான் இங்க இருக்கிறவங்களோட சிக்கலை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. சார், சிக்கல் இருக்கலாம் சார். அதுக்கு யாரு காரணம்னு பார்க்கணும். இத்தனை கேஸ் பெண்டிங்காக இருக்குன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் தானே விட்டுருக்கீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த கேஸும் பெண்டிங்கு, இதுவும் பெண்டிங்கு, இதுக்கு அப்புறமும் பெண்டிங்னு இப்படியே போச்சுன்னா சார் உங்ககிட்ட நியாயம் கிடைக்கும்னு நினச்சி தான் நாங்கள் இங்கே வரோம். நீங்கள் இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அது தப்பு சார். சரி, விடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன். சார், என் நிலைமையா புரிஞ்சுக்கங்க. நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். கொஞ்சம் டைம் தான் கேட்கறேன் உங்ககிட்ட. இன்னைக்கு வேற சிஎம் பக்கத்து பில்டிங்க்கு ஒரு இனாகிரேஷனுக்கு வராரு. அதுக்கு பந்தோபஸ்துக்கு வேற போகணும். சார், கிளம்புங்க சார் ப்ளீஸ். சரி சார், ஏன்னா அந்த பந்தோபஸ்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நான் பார்த்துக்கிறேன். மேடம், வாங்க போலாம். அவர் பண்ண மாட்டார், நீங்க வாங்க. இந்த இடத்த விட்டு நவர மாட்டோம். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோ. பார்த்து மெதுவா. சார், என்ன சார் பிரச்சனை? பிரச்சனை தானே சொல்றேன். கேமரா ஓடுது சார். அதே என்ன பிரச்சனை சார்? சொல்றேன். ஸ்ரீகாந்த் சார் தொழிலதிபர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அது யார் அடிச்சாங்கன்னு யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை. அதை அப்படியே விட்டாச்சு. இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு இதை பற்றி நானும் என் மேடமும் நானும் என்னோட மனைவியும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துருக்கோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. என்னையாச்சு? அவங்களை அனுப்பிட்டியா? சார், இங்க பெரிய பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்கு சார். உங்க பையனும் மருமகளும் மீடியா வர வச்சு இங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க சார். என்ன பண்ணணும்னு தெரியல சார் எனக்கு. சரி, ஒண்ணு பண்ணு. இப்போதைக்கு அவங்க கிட்ட கேஸை வாங்கிட்டு அவங்களை அனுப்பிவிடு. மற்றதெல்லாம் நான் அப்புறம் பாத்துக்கிறேன். சரிங்க சார்.
சரி. இன்ஸ்பெக்டர் முடியாதுன்னு சொன்னதை பார்த்தா எங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கேஸ மூடி மறைக்கிறாங்க போல இருக்கு. சார் என்ன சார் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னீங்களாமே, என்ன காரணம் இதோ சார் பாருங்க, சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் வழி விடுங்க. தள்ளி போங்க, பின்னாடி போங்க. சார் சொல்லுங்க வெற்றி சார். சார். சொல்லுங்கள் சார். தயவு செஞ்சு உள்ள வாங்க சார். எதுக்கு சார் நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? இந்த பாருங்க டிவி கேமராலாம் வந்துருக்குதுங்க, டிவிலாம் தெரியுங்க சார். கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் கேட்டேன். அதுக்குள்ள இப்படி பண்ணா எப்படி சார்? தயவு செஞ்சு உள்ள வாங்க சார். நான் கேஸ் எடுத்துக்கிறேன். வாங்க உள்ள. எடுத்துக்கிறீங்களா? ஆமா சார். தயவு செஞ்சு இது எதையும் நியூஸ்ல போடாம இருங்க ப்ளீஸ். நாங்க எங்களுக்குள்ள பேசி சரி பண்ணிக்கிறோம். வெற்றி சார் கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். அது கேஸ் எடுத்துக்கிறேன்ட்டாரு, நியாயம் கிடைச்சிடும். உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் கிளம்புங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஓகே சரிங்களா? சார். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. Thank you. ஓகே சார். வாங்க உள்ள வாங்க. மேடம் வாங்க.